இன்னைக்கு நம்ம வீடியோలో బ్లౌజ్ బార్డర్లో ప్యాచ్ వర్క్ బ్లౌజ్ கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ಅನ್ನೋದು பார்க்கலாமோ. அதுக்கு நான் முதல்ல பாடி அண்ட் லைனிங் ரெண்டுமே எடுத்துருக்கிறேன். இப்போ மெஜர்மெண்ட் எல்லாமே ஒரு வாட்டி சொல்லிடுவேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சேர்த்து நம்மளுக்கு 38 இன்ச்சு இருக்கிறது. அப்படியே பிளவுஸ் லென்த் வந்து நம்மளுக்கு 13.5 இன்ச்சு இருக்கிறது. நெக் விடுத்து டாப் சைடு 238 అనేది இருக்கிறது. அப்படியே ஷோல்டர் வந்து 3/4, ஆர்மல் டவுன் 6 இன்ச், ஆர்மல் விடுத்து 4/3/4. இப்போ நெக் ஓப்பன் வந்து நம்மளுக்கு 9 இன்ச் இருக்குது. அப்படியே நெக்கு விடுத்து பாட்டம் சைடு 3 இன்ச்சு. அப்படியே நான் ஃபர்ஸ்ட் இது ஸ்கொயரா ಅನ್ನೋದು மார்க் பண்ணிடுவேன். இப்போ அதுக்கு பக்கத்துலவே கீழே 1 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு வர மாதிரி ஒரு மார்க் అనేది பண்ணிடுகிறேன். இப்போ அதுக்கு கீழே ಒಂದು 2 இன்ச்சு வர மாதிரி வச்சுட்டு ஒரு பான் ஷேப்ல மார்க் ಅನ್ನೋದು பண்ணிடுவேன். ஓகே, இந்த மார்க் ஆனதுக்கப்புறமா நான் மேலே ஸ்கொயராக மார்க் பண்ணும் இல்லையா, அதில் வந்து ரவுண்டு ஷேப் ஆனது மார்க் ஆனது பண்ணிவிடுவேன். இப்போ ஒரு பேப்பர் கேன்வாஸ் అనేది எடுத்துகிட்டு அதுக்கு நடுவுக்கு ஆனது ஃபோல்டிங் అనేది பண்ணிவிட்டு இந்த லைனிங் கீழே அந்த பேப்பர் கேன்வாஸ் అనేది வச்சுட்டு நான் இப்போது என்ன ரவுண்ட் மார்க் பண்ணானோ அந்த மார்க் மேலே தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த கட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு ரவுண்டு எந்த மாதிரி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் கட்டிங் ஆனது பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருக்கிறது இல்லையா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேன்வாஸோ அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போது பேப்பர் கேன்வாஸ் எடுத்து சைடுக்கு வச்சுட்டு இப்போ என்ன மார்க் பண்ணானோ எக்ஸ்ட்ரா அந்த மார்க் ஓன்லி லைனிங் மட்டும்தான் இது கட் பண்ணியிருக்கிறேன். இது கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ கட் பண்ணோம் இல்லையா பேப்பர் கேன்வாஸு இதுவுமே ரெண்டுமே எடுத்துகிட்டு இந்த பேப்பர் கேன்வாஸு இந்த லைனிங்கை ரெண்டுமே வச்சுட்டு நான் இந்த நெக் சைடு என்னது அட்டாச்சிங் என்னது பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மொத்தமாக ரவுண்ட் என்னது அட்டாச்சிங் என்னது பண்ணிக்கோங்க. ஓகே, இதாகிடுச்சு இல்லையா. இப்போது ஒரு பார்டர் అనేది எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ப்ளவுஸுக்கு ஒரு சைடு பார்டர் అనేది இருக்குது, அது 3 பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்ச் అనేది பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பெருசாக பார்டர் అనేది ரெடி ஆகிடுது. நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ பேட்சோ அவ்வளோ ரெடி ஆனது ஆகிடுது. இப்போ அந்த மேலே பேப்பர் கேன்வாஸ் అనేది வச்சுட்டு நான் மொத்தமாக நெக் అనేది அட்டாச்சிங் అనేది பண்ணியிருக்கிறேன். இந்த அட்டாச்சிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு நெக் சைடு எக்ஸ்ட்ரா பார்டர் అనేది இருக்கிறது இல்லையா, அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துடுவேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி செக் பண்ணி சைடுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாடி அப்படியே இதுக்கு மேலே லைனிங் అనేది வச்சுட்டு நான் மொத்தமாக ரவுண்டு ஒரே அளவு வர மாதிரி பார்த்துருக்கிறேன். இப்போது நான் இந்த ஸ்டிச்சிங் வந்து நான் மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ரிங்கிள்ஸ் அதிகமாக வராது, அதனால தான் நான் மிட்லேருந்து ஸ்டார்ட் ஆனது பண்ணியிருக்கிறேன். இந்த அட்டாச் பண்ணும்போதும் ரிங்கிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. பாடி ஆகட்டும் லைனிங் ஆகட்டும் ரெண்டுமே ஒரே அளவு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு பாடியில் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் అనేది இருக்குது நெக் சைடு, அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க. இது மொத்தமாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கொண்டு சைடு கண்ணது எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் த்ரெட் பைப்பிங் ஆனது ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுக்காக நான் 1 இன்ச்சு விடுத்து ஃபேப்ரிக் ஆனது எடுத்துக்கிறேன். லென்த் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துருக்கிறேன். இதுக்கு நடுவுக்கு த்ரெட் ஆனது போட்டுட்டு நான் மொத்தமாக ஆனது ஸ்டிச்சிங் ஆனது பண்ணியிருக்கிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம முதல்ல ரெடி பண்ணோம் இல்லையா பார்டரை, அதை எடுத்துகிட்டு இப்போ இந்த பைப்பிங் ஆனது நான் அட்டாச்சிங் ஆனது பண்ணியிருக்கிறேன். இந்த அட்டாச்சிங் மார்ஜின் வந்து நம்மளுக்கு 3/8 மார்ஜின் ஆனது இருக்கும். இது கரெக்டாக ரவுண்ட் ஃபுல்லாக அட்டாச்சிங் ஆனது பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு லைனிங் అనేది எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ பேட்ச் இருக்குதோ அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு இப்போது இந்த பேட்ச் அது மேலே வச்சுட்டு அட்டாச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இந்த அட்டாச்சிங் பண்ணும்போது நம்ம என்ன பைப்பிங் அட்டாச்சிங் பண்ணோமோ அந்த ஸ்டிச்சு மேலே தான் இந்த ஸ்டிச்சுவே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு இந்த மொத்தமானது அட்டாச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு நெக்கில் எக்ஸ்ட்ரா லைனிங் అనేది இருக்குது, அது மொத்தமாக கட் பண்ணி எடுத்துடுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஷேப்பில் மட்டும் நேச் అనేది பண்ணிக்கோங்க. இந்த நேச் பண்ணும்போது நம்மளுக்கு த்ரெட் கட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு நேச் అనేది பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த லைனிங் అనేది இருக்குது, அது எல்லாமே உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இந்த பார்டர் மேலே எட்ஜ் ஸ்டிச் வர மாதிரி நான் ஸ்டிச்சிங் అనేది பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு பைப்பிங் ஒரே அளவு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு மொத்தமாக ஆனது ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கொண்டு சைடுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாடி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துக்கொண்டு இப்போ சேம் அதே மாதிரி தான் பைப்பிங் ஆனது அட்டாச்சிங் ஆனது பண்ணியிருக்கிறேன். நான் இங்கே 3/8 மார்ஜின் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு அட்டாச்சிங் ஆனது பண்ணிக்கோங்க. இந்த அட்டாச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு ரிங்கல் எதுவுமே இருக்கக்கூடாது. பாடி ஆகட்டும் லைனிங் ஆகட்டும் ரெண்டுமே ரிங்கல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு அட்டாச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் வந்து நம்மளுக்கு பைப்பிங்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பி ஜாயிண்ட் అనేది பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் டைமில் இந்த பைப்பிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்.
இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கார்னர் சைடு இருக்குது இல்லை, 2 சைடுமே நேச் అనేది பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு நேச் అనేది பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பைப்பிங் எல்லாமே உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நான் அந்த பைப்பிங் பக்கத்தில் எட்ஜ் ஸ்டிச் అనేది பண்ணியிருக்கிறேன். இந்த எட்ஜ் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு பைப்பிங்கு இதுக்கு முன்னாடி பார்டர் அட்டாச்சும் பண்ணோம் இல்லையா, அந்த பைப்பிங்கு இந்த பைப்பிங்கு ரெண்டுமே ஒரே அளவு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோன்னு இந்த 2 பைப்பிங்கு ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இது மொத்தமாக ஸ்டிச் ஆனதுக்கப்புறமா எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பார்டர் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பார்டர் கீழே வச்சுட்டு இந்த பாடி பீஸ் అనేది மேலே வச்சுட்டு இப்போது கரெக்டாக ஒரு மாதிரி வச்சுக்கொண்டு நான் சென்டர் இந்த அட்டாச்சிங் అనేది பண்ணியிருக்கிறேன். இந்த அட்டாச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு கீழே 2 இன்ச்சு இருக்கணும், மேலே 1/2 இன்ச்சு இருக்கணும். அந்த மாதிரி அளவு பார்த்துக்கொண்டு கரெக்டாக ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு முடிஞ்சிச்சு இல்லையா, இப்போ இந்த சைடுவே கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த லெஃப்ட் சைடு எந்த மாதிரி வந்துருக்குதோ ரைட் சைடுமே சேம் அதே மாதிரி வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு இந்த அட்டாச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இந்த அட்டாச்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இன்சைடு பாடி மார்ஜின் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே நீட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போடுற மாதிரி ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு బాడీ అండ్ లైనింగ్ మొత్తం రౌండ్ అనేది స్టిచ్చింగ్ అనేది பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச்சிங் అనేది பண்ணும்போது நம்மளுக்கு பாடி ஆகட்டும் லைனிங் ஆகட்டும் ரெண்டுமே லூஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு மொத்தமாக ரவுண்ட் అనేది ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு பாடி ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல ரவுண்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா பாட்டமில் நேச் అనేది பண்ணிக்கோங்க. அந்த நேச் பண்ணக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு டேப் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக అనేది மார்க் అనేది பண்ணிக்கோங்க. இந்த மார்க் అనేది நம்மளுக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு மார்க் అనేది பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பைப்பிங் இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பைப்பிங்கை வச்சுட்டு அட்டாச்சிங் అనేది நான் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன மார்க் பண்ணேன்னா சேம் அந்த மார்க் மேலே தான் இதுவே வரும். ஓகே, இந்த அட்டாச்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் అనేది எடுத்துக்கொண்டு அந்த பைப்பிங் மேலே வச்சுட்டு இப்போ அந்த லைனிங் అనేది அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த அட்டாச்சிங் நம்மளுக்கு இப்போ பைப்பிங் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச் மேலே தான் இந்த ஸ்டிச்சுவே வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும் அட்டாச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த லைனிங் అనేది எடுத்துட்டு மேலே டர்ன் பண்ணிவிட்டு இந்த பாடி மார்ஜின் எல்லாம் அதுக்குள்ளே போகணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பைப்பிங் பக்கத்துலவே ஒரு எட்ஜ் ஸ்டிச் అనేది பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இந்த 3 பைப்பிங்குமே ஒரே அளவு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு பின்னாடி டாட் అనేది நான் பிடிச்சிருக்கேன். அதுக்கு நடுவுக்கு అనేది ஃபோல்டு అనేది பண்ணிவிட்டு இந்த டாட் అనేది நான் பிடிச்சிருக்கிறேன். இந்த டாட் மெஜர்மெண்ட் நம்மளுக்கு 1/2 இன்ச்சு விடுத்து இருக்கும், 2.5 இன்ச்சு லென்த் అనేది இருக்கும். இப்போ இது நம்மளுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் అనేది மொத்தமாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கட்டிங்கில் ஆகட்டும் ஸ்டிச்சிங்கில் ஆகட்டும் எதனா டவுட் இருந்தானா எனக்கு ஒரு கமெண்ட் అనేది பண்ணிங்க. உங்களோட கமெண்ட் பார்த்துக்கொள்ள நான் கண்டிப்பாக ரிப்ளை అనేది நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா அப்படியே ஒரு லைக் అనేది பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.